சுசுக்கி நிற்கிங்க 3 சுசுக்கியும் பார்த்தீங்கன்னா 650 தான். ஏன்னா இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்னா இவங்களுக்கு இது ரொம்ப சீப்பு, நமக்கு ரொம்ப காஸ்ட்லியான வண்டி. அந்த லைன் முடியும் போது யூட்டன் போடுவாப்ல ஆள். ஏன் அவ்வளோ நேரம் இருக்கிற நாய்க்கு இண்டிகேட்டர் போட தெரியாது? கார் தானே ஓட்டுறான்ல, ஏதோ பெரிய இது ஓட்டுற மாதிரி தான். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுங்க நம்மளுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். எல்லாமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். ஸோ இந்த மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி 15K அச்சீவ் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு சின்ன சந்தோஷத்தில் இருக்கேன். ஸோ அந்த சந்தோஷத்தை உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்முக் போயிட்டுருக்கோங்க. யார்முக் இல்லை, மால்கா போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா துமாமா ஹைவே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமாம் ஹைவேல கனெக்ட் ஆகும். நம்ம இவ்வளோ நாள் தமாம் ஹைவேல போய் உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துமாமா ஹைவேல போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா 14, சரிங்களா? நம்ம சேலஞ்ச் வீடியோஸோட டே 14. இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. யாரில் இவன் சைக்கோ நாயி திடீர்னு 8 போட்டு வந்துட்டான் பக்கத்தில். இவன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மால்காவில் போய் லாகின் பண்ண வேண்டியிருக்கு. எப்போவுமே தமாம் ஹைவேல போய் லாகின் பண்ணுவேன். பட் 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த லைன் ரொம்ப பிஸியாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஆர்டரும் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அடிக்கான், கண்ணா பின்னா என்னான்னு அடிக்கிற மாதிரி அடிக்கான். அதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்மின் பக்கத்தில் இருக்க மால்கா, ஐ மீன் அந்த பார்டரை தொட்டு போய் இது பண்ணலான் இருக்கேன். வானே வேகமாக வானே. அட்லீஸ்ட் இண்டிகேட்டராக போட்டியே. சந்தோஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவல் தான். அவர் பார்த்தீங்கன்னா காலையிலே 15 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அவரால் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பெருசாக எடுக்க முடியல. அவருக்கு மேபி என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் அவர் காலையிலே 15 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 15 மேலே இருக்கும், மேபி 15-16 சம்திங் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நேற்று நைட்டு ஒன்றுமே கம்ப்ளீட் பண்ணல, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:12 ஆகுதுங்க இப்போ. ஸோ எல்லோரும் அந்த ஆக்ஷன் வீடியோ போடுங்க ப்ரோ, ஆக்ஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணுவோம். நம்ம ஆஃபீஸ்லேருந்து இன்னும் அதுக்கு இது சொல்லலை, இன்சூரன்ஸை பற்றி இன்னும் இதை பற்றி பேசலை. ஸோ அந்த ஹைவேல போனால் தான் டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தா இது அதை விட அதிகமாக டிராஃபிக்காக இருக்குங்க. என்ன பண்ணன்னு தெரில. நான் நினச்சேன் சரி அதில் போனால் சரி ஹைவே ஆச்சே, நிறைய பேர் போவாங்க, அதனால் டிராஃபிக் ஆகும்னு நினச்சேன். அதனால் சிட்டிக்குள்ளே ஓடி வந்துடுவோம்னு சொல்லி வந்தால் அவுட்டரில் ஓடி வந்தேன், அப்படியும் டிராஃபிக் தான். எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? குருதுபாவிலேருந்து ஆரம்பித்த டிராஃபிக்குங்க. டிராஃபிக்லேயே போயிட்டுருக்கோம். என்ன கரெக்டாக ஒரு 800 மீட்டரில் லாகின் பண்ணிடலாம். அந்த இது வந்துடும், லைன் வந்துடும். நான் அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். 6 மணிங்க இப்போ 6 மணி. இப்போ நம்ம எடுக்க போகிறது 3வது ஆர்டர் எடுக்க போகிறோம். குடூவில் போய் எடுக்கணும். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து கொஞ்சம் ஃபோன் வந்துகிட்டு இருந்து பசங்க வந்து இந்த டெய்லி ஜாப்பை பற்றி என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்களே. அப்புறம் நான் இப்படி வந்து வேறு ஒரு ஏஜென்சியில் காசு கட்டிட்டேன், அவங்க கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் விஷயம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். அவருக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரதர் வர்றது ஆனால் இங்கே ரொம்ப ரிஸ்க் இப்போ அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட என்னென்னா என்ன கன்வின்ஸ் பண்ணுறாரு, ப்ரோ நான் அதை விட ரிஸ்கில் இருக்கேன் ப்ரோ, இங்கே அவ்வளோ கடனில் இருக்கேன் ப்ரோ அப்படி அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் ப்ரோ சேஃப் கிடையாது, உயிருக்கு எதனால் ஆகலாம் அப்படின்னேன். இல்லை பிரதர் நான் இங்கே இருந்தாலும் அதான் ஆகும் அப்படி இப்படின்ட்டு நிறைய டைலாக்லாம் விட்டார். நம்ம மூலமாக வரல, நம்ம ஏஜென்சி மூலமாக வரல, அதனால் நம்ம வந்து அவரை ரொம்ப போட்டு இது பண்ண முடியாது. சொல்லிட்டேன் ரொம்ப ரிஸ்க் ப்ரோ, வர்றது கஷ்டம் தான், வந்தீங்கன்னா சர்வே பண்ணுறது கஷ்டம் தான் ப்ரோ. அதேமாதிரி கம்பெனி நீங்கள் வர கம்பெனி வந்து ஒரு சம்பளம் சொல்லியிருக்கோம் உங்களை இந்தியாவில் வரப்போகுது, ஆனால் இங்கே வந்து அது தருவானான்னு கேட்டால் தெரியாது, அதனால் அதையும் பார்த்துங்கன்னு.
இல்லை ப்ரோ அதை நான் விசாரிச்சிட்டேன், மற்றபடி நீங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்களா, அதனால தான் சரி உங்ககிட்ட கேட்டு விடுவோன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னா. சரி ஓகே, அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஆடு தானாக வந்து வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி தலையை விட்டு நம்ம என்ன பண்ண முடியும். சரி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ 3வது ஆர்டர் மணி 6 ஆகுது. குடூவில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதான். ஏய்யா போ அப்படியே சாவு உள்ளே போய்ட்டு பைத்தியார நாய். அது திரும்புகிற வரைக்கும் அந்த லைன் போகிற வரைக்கும் அவன் அப்படியே தான் வரும். அந்த லைன் முடியும் போது யூட்டன் போடுவாப்ல ஆள். ஏன் அவ்வளோ நேரம் இருக்கிற நாய்க்கு இண்டிகேட்டர் போட தெரியாது? கார் தானே ஓட்டுறான்ல, ஏதோ பெரிய இது ஓட்டுற மாதிரி தான். 7வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:47 ஆகுதுங்க. அதான் சரி. இப்போ 8வது ஆர்டர் வந்துருச்சு. ஆனால் நான் அதை எடுக்கிற கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. எவ்வளோ தூரம் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்ல, அதுக்கு போனங்க ரொம்ப தூரம் போனங்க. 9 கிலோமீட்டர் அந்த ஆர்டர் எடுக்க போக வேண்டியிருக்கு. அது ஒரு ஹைவேக்கு அந்த பக்கம் இருக்குது. ஆனால் ஆர்டர் ஏதோ டக்குன்னு எடுத்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா 5 மணிக்கு தான் மொதல் ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தேன். சரிங்களா, 5 மணி ஃபஸ்ட் ஆர்டரு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:49 ஆகுது. இது 8வது ஆர்டர் அப்படிங்கும்போது கொஞ்சம் வேகமாக எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இவ்வளோ ஷார்ட் ஆர்டராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 11வது ஆர்டர். சரிங்களா, மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. 10 ஆகுது. இப்போ நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். 5 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக 6 கிலோமீட்டர், 5.9 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக பார்த்தா 6 கிலோமீட்ரு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டில் அந்த பில்டிங் பாருங்கள். வா, எனக்கு எல்லாம் வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. கேஎஃப்டியோட பில்டிங்கும் சாரி கேஎஃப்டியும் ஒயிட் கலரில் தான் இருக்குது. கிங்டம் டவரும் வயலட் கலரில் தான் இருக்குது. இந்த டவரும் ஒயிட் கலரில் தான் இருக்குது. இது மட்டும் தான் ஒயிட் கலரில் இருக்குது. ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் டவர் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இது எல்லாமே ஒரு இது டீமுக்குள்ள இருக்குமா இருக்கும். இன்றைக்கி இந்த கலரில் தான் எல்லாம் லைட் போடணும் அப்படின்ட்டு மேபி இருக்குமா இருக்கும். ஏன்னா நேற்று ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ ஒரு சைடில் பிக் பாஸோட வீடியோ ஓடிட்டுருக்கு. ஆனால் வீடியோ பார்க்கல, ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹைவேல ஏறணுமே சுசுக்கி நிற்கிங்க. 3 சுசுக்கியும் பார்த்தீங்கன்னா 650 தான். ஏன்னா இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்னா இவங்களுக்கு இது ரொம்ப சீப்பு, நமக்கு ரொம்ப காஸ்ட்லியான வண்டி. ஸோ இதில் ஒன்று LS2, ஒன்று வேறு ஏதோ ஒரு வண்டி, ஏதோ ஒரு ஹெல்மெட்டு AGV. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன ஹெல்மெட், அதுவும் AGV தான். ஸோ 2 AGV, ஒரு LS2. இதில் ஒருத்தர் இப்போ ஒரு சம்பவம் பண்ணான். என்ன இந்த ஆரஞ்சு கலர் வண்டி வேறு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வண்டி போயிட்டு வந்துட்டு இருந்தான். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான். அது மஞ்சள், அதுக்கப்புறம் பிளாக்கு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு. சவுண்டை கேளுங்க கொஞ்ச நேரம். எல்லா நம்பர் பிளேட்லேயுமே பேப்பர் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்கல்ல பாருங்க, சாக்ஸை போட்டு. அதான பார்த்தேன் இவனுக்கு இந்த தப்பிக்க முடியாத ஸ்பீட் கேமரா அடிச்சிருமான்னு பார்த்தா இப்படி ஒட்டி வச்சிருக்காங்களே. இது என்னருங்க, BMW-வா? அதான் சரி, இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு மக்களே. எவ்வளோ தண்டியா இருக்கு பாருங்க, 1000 cc வண்டிங்க. ஆனால் போட்டுற ஹெல்மெட்டுக்கும் அந்த வண்டிக்கு சம்மந்தமே இல்லை. பாக்ஸ் பேனியர்ஸ்லாம் இருக்கு பாருங்க பின்னாடி. ரொம்ப தூரமாக நின்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், உட்காரவே இல்லை என்ன அவன். நானும் ரொம்ப தூரமாக பார்த்துட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். பையன் இல்லைங்க, பொண்ணு மாதிரிலாம் தெரியுது அது.